பல்லு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருமா? எஸ், கண்டிப்பாக நகரும். எப்போ அப்படின்னா, ஒரு பல்லை எடுத்துட்டீங்க, அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பல் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உடனே பல் கட்டிக்கிறது நல்லது. அண்ட் பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு எப்பெல்லாம் கரையுதோ, கம் டிசீஸோ இல்லை பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்கிற ஈறு நோய் வந்துச்சு அப்படின்னா உங்கள் பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் ஆகி ஆட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா உங்கள் கம்ஸையும் உங்கள் பல்லை சுற்றி இருக்கிற எலும்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழியை நீங்கள் பண்ணிக்கணும். அண்ட் நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் ஹேபிட்ஸ் என்னென்னா நெயில் பைட்டிங்கு, பென்சில் பைட்டிங், கோவம் வந்தாலோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலோ அவங்க பல்லை அவங்க கடிக்கிறதால உங்கள் பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் பல்லு நகர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்கள் நாக்கு பெருசாக இருந்து பேசும்போது அந்த நாக்கு முன்னாடி பல்லை துருத்துனா டங் த்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பல்லு நகருதோ இல்லை பல்லு ஆடுதோ என்ன ரீசன்னு உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட காட்டி அதை சரி பண்ணிக்கோங்க.